ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரேக் பயங்கர டென்ஷனாக வேறு நின்றுகிட்டு இருப்பாரு. பாதி ஷேர் தான் நம்மளுக்கு வந்திருக்கு, மீதி ஷேர் அவனுக்கு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உச்சட்ட கோவத்தில் வேறு இருப்பார். இந்த பக்கம் டிடெக்டிவ் வேறு போக்னாம் தான் இறந்து போனானான்னு சொல்லிட்டு அந்த கார் ஆக்சிடென்ட் இடத்துல வேறு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. கோல்டன் குரூப்பில் இருக்கிறவங்க ஆல்ரெடி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க, எதுவுமே மாட்டல. ஒருவேளை இங்கே வரத்துக்கு முன்னாடி அந்த காரில் ஏதாவது நடந்திருக்குமோ, பேசாமல் அந்த ரூட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லேருந்து அவங்க கோல்டன் குரூப்புக்கு போகிற ரூட்டில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வர பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் பார்த்தா கண்டிப்பாக ஒரு க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டிபார்ட்மெண்ட்க்கும் வந்து எல்லா ஃபுட்டேஜையும் வேறு செக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவர் நினச்சா மாதிரியே நம்ம லூயிஸை ஃபாலோ பண்ணிவிட்டு போக்னாமும் போயிருப்பான். போக்னாம் ஃபேஸை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்காக வேறு ஆகிடுவார். எங்கே கட் பண்ணால் நம்ம லூயிஸை தான் காட்டுவாங்க. லூயிஸும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருப்பான். உடனே கிம்மா மாஸ்டர் லூயிஸ் இதெல்லாம் சாப்பிட மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோகிட்டையும் புலம்பிக்கிட்டு இருப்பார். உங்களுக்கும் வேணுமா, நல்லா இருக்குது அப்படின்ட்டு வேறு கேட்டுட்டு இருப்பான். இல்லை மாஸ்டர், நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு நீங்கள் சாப்பிட்றத பார்த்தாலே வயிறு ரொம்பிடுச்சு அப்படின்ட்டு வர கிம்மோ சமாளிச்சுக்கிட்டு இருப்பாரு. கொஞ்சம் இதெல்லாம் பேக் பண்ணுறீங்களா, போக்ஷலுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் அவளுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு வேலைக்கு போகிற மாதிரி வேற ரெடி ஆகிட்டு இருப்பான். அட கோட்டு கூட எனக்கு போட தெரியாதா, எனக்கு போட்டுக்க தெரியுங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். மாஸ்டர் அது எனக்கும் தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கோங்க அப்படின்ட்டு வர போட்டு விட்டுட்டு இருப்பாரு. அவங்ககிட்ட இருக்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் வேற எடுத்து பெட்டு மேலே போட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணுறீங்களா, எனக்கு பிடிச்சவருக்கு நான் இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே கிம்மோ எல்லாத்தையும் எடுத்து வேற பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவனும் வந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பானா, கிம் நான் பெரிய பணக்காரன் தானே, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்ட்டு வர சொல்லுவார். எவ்வளோ அப்படின்னு கேட்டவொடனே $5,000 வேணும் அப்படின்ட்டு வர சொல்லிடுவார். காசு கேட்டவொடனே யோக்கு வர ஒரு மாதிரி சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஹலோ கிம், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வர தள்ளிட்டு போயிடுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இவரை பார்த்தா லூயிஸ் மரியா தெரியுது, என்னால் நம்பவே முடியல. பேசாமல் இவருக்கும் சேர் உமனுக்கும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாமா அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே கிம்மோ, நீங்கள் எதுக்கு இவ்வளோலாம் யோசிக்கிறீங்க, அவருக்கு தலையில் அடிபட்டிருக்கு, அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறாரு, கொஞ்ச நாள் எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்காக இப்படி இல்லாமல் காசுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு, என்னால் நம்பவே முடியல அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கு இவ்வளோலாம் யோசிக்கிறீங்க, உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம வர அங்கேருந்து போயிடுவார். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு வேளை போக்ஷிலாக இருக்குமோ, அவள் எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு வரை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு வேளை அவள் அடிமையாக வச்சுட்டு இருந்தாலோ, இல்லை பணத்தாசை பிடிச்சதுனால தான் இங்கே துரத்தி விட்டு காசு கொண்டு வான்னு சொல்லியிருப்பாலோ, என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ட்டு வரை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் போக்ஷிலா வேற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே ஜோவோட அம்மாவும் வந்துட்டு போக்ஷில் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வேற கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆமாம், இந்த லூயிஸ் பையன் நேற்றுலேருந்து என்ன உங்ககிட்ட பேசினானா இல்லையா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லைன்னு வர சொல்லிடுவாங்களா, என்னது இன்னும் பேசவே இல்லையா, உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட அவன் பிரிஞ்சு இருக்கவே மாட்டான், இப்போ எப்படி பேசாமல் இருக்கான், பணக்காரனானதும் இன்னும் உன்னை மறந்துட்டானா, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல, அவன் என் கையில் மாட்டுட்டான், அவனை உண்டு இல்லாமல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு லூயிஸை போட்டு வேற கீழே கிழிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ண ஆஃபீஸில் வேற எல்லாரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வேற திருப்பி கமெண்ட் செக்ஷனை பார்த்து வேற டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. யார் இந்த லூயிஸ் 25ன்னு சொல்லிட்டு எல்லாருமே தலையை பிச்சுட்டு வேற உட்காந்துட்டு இருப்பாங்களா. ஆனால் போக்ஷலுக்கு தெரியும் இது நம்ம லூயிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற போக்ஷல் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் வேற கமெண்ட் செக்ஷனில் வேற கமெண்ட் பண்ணி வச்சிருப்பான். உடனே அதை ஜாக்லினும் படித்து பார்த்துட்டு இருப்பான். என்ன எல்லா ஸ்பெல்லிங்கும் தப்பாக இருக்குது, ஒருவேளை ஷாப்பிங் இன் லூயிஸ் தான் இப்போ லூயிஸ் 25ன்னு சொல்லிட்டு மாறி இருக்காரோ அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்டோடனே மாறிக்கா உச்சக்கட்டத்துக்கு போயிடும் டென்ஷனு. சாவன் வேற இவங்க பேசுறதுலாம் வேற கேட்டுக்கிட்டு இருப்பாரு. உடனே லீ தான் இதிலலாம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார்ல, இந்த மெசேஜெல்லாம் படித்து பார்த்தா இவன் யாருக்கோ ஏதோ கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் பார்க்கும்போது லவ் லெட்டர் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதை கேட்டோடனே சாக்கா டென்ஷன் தாங்க முடியாது, போய் கமெண்ட்டை பார்த்தா நான் டேரக்டரை விட உனக்கு நல்ல கிஃப்டெல்லாம் தருவேன் அப்படின்லாம் வேற போட்டிருப்பான். அவருக்கு டென்ஷன் தாங்க முடியாது. போக்ஷெல்லாம் வேற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வேற எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பான். நான் உன்னை சீக்கிரமாக பார்க்க வரேன், நான் நல்லா தான் இருக்கேன், இப்போதைக்கு லூயிஸ் 25, என் வயசும் 25 ஆகுது, இதுக்கப்புறம் நீ என்னை மரியாதை தான் கூப்பிடணும் அப்படின்லாம் வேற கமெண்ட் பண்ணி வச்சிருப்பான். லூயிஸோட மெசேஜை பார்த்த பிறகு தான் போக்ஷெல் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும். அப்படியே சந்தோஷமாக வேற உட்காந்துட்டு இருப்பாள். அதை வேற மாறியும் பார்த்துருப்பா. இங்கே கட் பண்ணால் டிடெக்டிவ் வேற போக்னாமோட கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேற விசாரிக்க ஆரம்பிச்சிருவார் எல்லாரையும். இங்கே கட் பண்ணால் சாவோட வீட்டை தான் கட்டுவாங்க. அவங்க அம்மா வேற வீட்டுக்கு வருவாங்களாம். சோஃபா மேலே போக்ஷிலோட துணி வேற இருக்கும்ல, அதை வேற பார்த்துருவாங்க. என்னது இது பொண்ணுங்க துணிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற ஷாக்கில் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னங்க இங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு அப்படின்ட்டு வேற கேட்பாரா. நம்ம பையன் ஒரு பொண்ணை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அப்போனா நம்மளுக்கு மருமக கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேற ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே கட் பண்ண ஆஃபீஸை தான் கட்டுவாங்க. போக்ஷில் வேற மாறியும் கூப்பிட்டு நம்ம வெப்சைட்டில் இருக்க டாப் செல்லர்ஸ் எல்லாத்தோட ரேட்டையும் பாதியாக கம்மி பண்ண, அப்போ தான் நம்ம பிளாக் ஃப்ரைடேக்குள்ளே ப்ராஃபிட் பண்ண முடியும், இல்லைனா ப்ராஃபிட்டே பண்ண முடியாது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனால் போக்ஷலுக்கு வேற மனசே கேட்காது. நம்ம இப்படி பாதியாக கம்மி பண்ணால் ப்ரீ ஆர்டர் பண்ண நம்ம கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப ஹர்ட் ஆக மாட்டாங்க, அவங்களை ஏமாத்துற மாதிரி ஆகிடுமேன்னு சொல்லிட்டு பயமாக வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணால் நம்மளால் பிஸ்னஸ்லாம் நடத்த முடியாது. அதேமாதிரி நீ எனக்கு கற்றுக் கொடுக்காத என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என்னை விட உனக்கு மர்ச்சன்டைஸை பற்றி நிறைய நாலேஜ் இருக்கா என்ன, நான் சொன்னதை மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு மாறிய வேற மூஞ்சல் அடிச்ச மாதிரி வேற பேச ஆரம்பிச்சிருப்பா. அதை வேற நீயும் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாரு. என்ன நடக்குது இங்கே, மாறிக்கு போக்ஸில் பார்த்தா பிடிக்காதா, ஏன் அப்படின்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு வழியாக போக்ஸ்லாம் வேலையெல்லாம் முடிச்சு
முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பான்லாம். அங்க படிக்கட்டில வேற ரெட் கார்பெட் வேற போட்டிருப்பாங்க. யார் இதெல்லாம் போட்டா அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இவ அதில நடந்து போவாம ஓரமா வேற நடந்து வந்துகிட்டு இருப்பா. உடனே நம்ம லூயிஸும், "ஏன் இந்த போக்ஸில் இப்படியே இருக்கா? கொஞ்சம் கூட அப்டேட்டே ஆக மாட்றா. ஏய் முட்டாள் போக்ஸில் நான் உனக்காக தான் இந்த ரெட் கார்பெட்டே போட்டேன். நீ நடந்து வரணும்னு சொல்லிட்டு அத விட்டுட்டு ஓரமா நடந்து வந்துட்டு இருக்க" அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். "நீ உண்மையா தானா சொல்ற? எனக்காகவா இந்த ரெட் கார்பெட் போட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு இவன வேற ஷாக் ஆகி கேட்டுட்டு இருப்பான். "ஆமா அதில நடந்து வா" அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சுருவான். இவனும் வேற அதில நடந்து வந்துகிட்டு இருப்பான். எல்லாருமே வேற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவளும் ஓடி வந்து அப்படியே வேற ஹக் பண்ணிப்பா. உடனே நம்ம ஆள் தான் இருக்கானே அவன் ஃபேவரட் டயலாக்க சொல்றதுக்கு. இப்ப நான் என்ன பண்றது? அப்படின்ட்டு வேற கேட்பான். "டேய் ஒழுங்கா அமைதியா இரு. எல்லாரும் பார்க்குறாங்க" அப்படின்ட்டு வேற சொல்வானாம். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆயிடும். 2 பேருமே அப்படியே மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். மேல நம்ம ஜோவும், "டேய் சின்ன பையனா இருந்தா எப்படா வளர்ந்த? என் பேர காப்பாத்திடுடா லூயிஸ்" அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சுருவான். கீழ யோவும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல, அந்த பொண்ணு ரொம்ப குடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற வாய பொளந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜோவும் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, "டேய் சிங்கக்குட்டி, சிங்கமா மாறிட்டடா" அப்படின்னு சொல்லிட்டு வேற கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சுருவான். லூயிஸும் அவனுக்கு புடிச்ச ஆரஞ்சு ரோஸ எடுத்து குடுத்துருவான். "உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அத பார்த்தோனே இவளுக்கு வேற செம்ம ஹாப்பியா போயிடும். "ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்ட்டு வேற சொல்வாளாம். "அது எனக்கும் தெரியும். அதனால தான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற திருப்பி ஹக் பண்ணிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த பக்கம் கிம்மும் யோவும் ஜோவோட வீட்டுக்கு வேற வந்திருப்பாங்க. "நான் தான் லூயிஸோட பர்சனல் செக்ரட்டரி" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார்டு எடுத்து நீட்டுவாரு. ஜோவும், எனக்கு தெரியும்" அப்படின்ட்டு வேற வாய் விட்டுக்கிட்டு இருப்பான். இவன பார்க்கும்போதே ஒரு மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம உடனே ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. இவன் தலைக்கே குளிக்கல, ட்ரெஸ்ஸும் மாத்தாம இருக்கான். வேலை வெட்டி இல்லாதவன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ வேற ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ச்சே! சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சிருப்பாங்க போல. பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. "நீங்க 2 பேரும் லூயிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள பத்தி நெறைய சொல்லியிருக்காரு" அப்படின்லாம் வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஜோவும், "அட ஆமாங்க. நானும் அவனும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெறைய இடத்துக்கு ஒண்ணா தான் போவோம். நான் அவனுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்" அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்க நம்ம லூயிஸும், இப்பதான் வீட்டுக்கு வந்த மாரி அவ்ளோ நிம்மதியா, சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு தரையிலேயே வேற அப்படியே படுத்துப்பான். உடனே போக்ஸலும், "டேய் கோட் போட்டு ஏன்டா தரையில படுக்குற? அழுக்காயிட போகுது. ஏஞ்சிரு" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே அதுவும் கரெக்ட்டு தான். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். "ட்ரெஸ்லாம் ஒண்ணும் நீ சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இந்த கோட்ல தான் நீ ரொம்ப அழகா, ஹேண்ட்ஸமா இருக்க" அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. "அப்படியா சொல்ற? உண்மையாவே நான் ஹேண்ட்ஸமா இருக்கேனா? நான் தான் சொன்னேன்ல நான் பெரிய பணக்காரனா இருப்பேன்னு. இப்பனா என்ன நம்புறியா?" அப்படின்ட்டு வேற சொல்லுவான். "சரி, சரி நம்புறேன்டா. நீ இங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ண போற? உன் திங்ஸ் எல்லாம் வேற இருக்கே. கொண்டு போறியா?" அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். இவனுக்கு உடனே மூஞ்சி ஒரு மாறி மாறிடும். இங்க கட் பண்ணா நம்ம கிம்ம தான் காட்டுவாங்க. "நீங்க உண்மைய தான் சொல்றீங்களா? லூயிஸ் இந்த மாரி ஒரு இடத்துல தான் தங்கியிருந்தாரா?" அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. "அட ஆமாங்க. மேல இத விட சின்னதா ஒரு ரூம் இருக்கு. அதுல தான் 2 பேருமே தங்கியிருந்தாங்க. நடுவுல ஒரு சின்ன கர்டன் தான் போட்டிருப்பாங்க" அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஜோவோட அம்மாவும், "நீங்க யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. வீடு சின்னதா இருக்கே, அவன் சந்தோஷமா இருந்திருப்பானான்னு தானே யோசிக்கிறீங்க. லூயிஸ் இங்க இருக்கிற வரைக்கும் அவ்ளோ சந்தோஷமா இருந்தான். போக்ஷில் அவன ஒரு நிமிஷம் கூட வருத்தப்பட விட்டதே இல்ல தெரியுமா? அவனுக்கு வேணுன்றதெல்லாம் பண்ணி குடுத்தா" அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே யோவும், "அப்போ போக்ஷில் அவன கொடுமைப்படுத்தி அவர்கிட்ட இருந்து காசெல்லாம் புடுங்குற ஆள்லாம் இல்லல்ல?" அப்படின்னு வேற கேட்பாங்க. "என்ன பேசுறீங்க நீங்க? போக்ஷில் அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. அவ ரொம்ப தங்கமான பொண்ணு. நம்ம லூயிஸ அவன் குழந்தை மாரி பார்த்துக்கிட்டா. வேணும்ன்னும்போது சாப்பாடு, லவ்வெல்லாம் குடுத்து எப்படி தெரியுமா பார்த்துக்கிட்டா" அப்படின்னு வேற ஜோவும் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே கிம்மும், "நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போக்ஷில் நெறைய பண்ணியிருக்காங்க போலயே லூயிஸுக்கு" அப்படின்னு வேற கேட்டுட்டு இருப்பாரு. "அட ஆமாங்க. லூயிஸ் பசிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அவகிட்ட காசு இருக்கோ இல்லையோ, அவ எலும்ப வித்தாவது அவனுக்கு சாப்பாடு வாங்கி குடுத்துருவா. செலவுக்கு காசு குடுத்துருவா தெரியுமா?" அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மேல லூயிஸும், "நான் வீட்டுக்கு போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாரி வேற அடம் புடிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே போக்ஷிலும், "டேய் இப்ப நீ உன் ஃபேமிலிய கண்டுபிடிச்சுட்ட. நீ அவங்க கூட தான்டா ஸ்டே பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் இங்க ஸ்டே பண்ணக்கூடாது" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. "நீ ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வரைக்கும் என் கூடயே இருப்பேன்னு தானே சொன்னேன். இப்ப எதுக்கு பேச்சு மாறுற? ப்ராமிஸ மறந்துட்டியா?" அப்படின்னு வேற இவனும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். "நான் ப்ராமிஸ் எதுவும் மறக்கல. ஆனா நம்ம இப்ப ஒரே வீட்ல இருக்க முடியாது. நம்ம தான் ஒரே வானத்துக்கு கீழ இருக்கோம்ல. அது ஒரே வீட்ல இருக்கிறதுக்கு தான் சமம். நீ அத பத்திலாம் கவலைப்படாத. இப்போதைக்கு நீ ஃபோக்கஸ் மட்டும் பண்ணு. உன்னோட மெமரி எப்படியாவது திரும்பி வர வைக்கிறதுக்கு. அப்போ தானே நீ எனக்கு போக்னாம கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண முடியும். உன் ப்ராமிஸ மறந்துட்டியா என்ன?" அப்படின்னு வேற கேட்டுட்டு இருப்பா. உடனே லூயிஸும், "போக்ஷில் நான் போக்னாம கண்டுபிடிக்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். நீ என்ன நம்பலாம்" அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். 2 பேருமே பயங்கர ஜாலியா அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். உடனே நம்ம தலைவனுக்கு தான் அவனோட ஃபேவரட் டயலாக் ஒண்ணு இருக்கு. "போக்ஷில் இப்ப நான் என்ன பண்றது?" அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே போக்ஷிலும், "ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு நைஸா வேற அப்படியே பின்னாடியே நவுந்துட்டு போயிட்டு இருப்பா. இவனும் அப்படியே பின்னாடியே நவுந்துட்டு போயிட்டு, "ஏய் ஒரு நிமிஷம் இரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேற கிட்ட போவான். கிட்ட போயிட்டு, "எனக்கு ரொம்ப பசிக்குது. உன் கையால எனக்கு ஏதாவது சமைச்சு தரியா?" அப்படின்ட்டு வேற கேட்பான். இவனும் சமைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வேற வீட்டுக்கு போயிடுவான். இவளுக்கு கிஃப்ட்டெல்லாம் வாங்கி குடுத்துட்டு. இவளும் ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்துட்டு வேற பயங்கர ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருப்பா. கீழ ஜோக்கும் அவங்க அம்மாவுக்கும் வேற நெறைய கிஃப்ட்டெல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருப்பான். அவன் எடுத்து வச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வேற ஜோ கிட்ட குடுத்துருப்பான். "அம்மா எல்லாமே பிராண்டட்மா பயங்கர காஸ்ட்லி. ஆனா என்ன எதுவுமே புதுசு கிடையாது. அவன்கிட்ட இருக்க பழசு அவனுக்கு பிடிக்காதெல்லாம் எடுத்து போட்டு எடுத்துன்னு வந்துட்டானோ" அப்படின்ட்டு வேற ஜோவும் கேட்டுட்டு இருப்பான். உடனே உங்க அம்மாவும், "டேய் ஏன் இப்படி அல்பத்தனமா பேசுற? அவன் ரொம்ப விசுவாசமானவன். அவன் பார்த்த
பார்த்தோன்னே உன் ஞாபகம் வந்திருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கான். இங்க பாரு காஸ்ட்லியான வாட்ச்லாம் இருக்கு அப்படின்ட்டு வேற 2 பேரும் ஜாலியா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் லூயிஸ் வேற வீட்டுக்கு போயிட்டு இருப்பான்ல. கிம்மு கிட்ட உடனே இந்த ஏரியால வீடெல்லாம் எவ்வளோ வரும்னு கொஞ்சம் விசாரிங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே யோவும் ஏன் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா மாஸ்டர் அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. போக்ஸலுக்கும் ஜோக்கோ நான் ஒரு வீடு வாங்கி தரலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்க கட் பண்ண சாவோட வீட்டை தான் கட்டுவாங்க. அவங்க அப்பா அம்மாவும் ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு யாரும் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கும். யார் இது அப்படின்னு சொல்லிட்டு வேற சாவோட அம்மாவும் வந்து பார்ப்பாங்க. மானிட்டரில் பார்த்தா மாறி வந்து நிற்பா. ஐயோ நம்ம பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரில. என்னங்க இங்கே வாங்கல எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கேன். இன்றைக்கி அவளை ட்ரீட் பண்ணுற விதத்துலேயே அவள் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயமாக வேற ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிருவாங்க. என்னங்க நான் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கேன் அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. நானும் நல்லா தான் இருக்கேன், நீயும் நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளில இருக்கிறவள மறந்து வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மாறி வேற உள்ளே வந்துருவா. வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற கத்துவாங்களாம். பக்குன்னு வேற இவளுக்கும் பயம் வந்துடும். யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பா. உடனே சாவோட அம்மாவும் இவளை பற்றி விசாரிக்க வேற ஆரம்பிச்சிருவாங்க. நீ எங்கம்மா வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் கோல்ட் லைனில் டிஎல்லாக இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாளாம். உடனே என் பையனும் அங்கே டேரக்டராக தான் இருக்கான். ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வேலை செய்கிறீங்களா? பரவாயில்லையே அவனை மாதிரி சின்ன வயசுல பெரிய பொசிஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற பாராட்டிட்டு இருப்பாங்க. உடனே சாவோட அப்பாவும் ஆமாம் உனக்கு என் பையனை எத்தனை வருஷமா தெரியும், எப்பத்துலேருந்து உங்களுக்கு பழக்கம் அப்படின்லாம் வேற கேட்டுட்டு இருப்பாரு. உடனே மாறியும் ஓஹோ இவங்க நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டாங்க போல, பரவாயில்ல இதே அப்படியே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப வருஷம் பழக்கம்லாம் இல்லை, ஆனால் ரீசெண்டாக தான் பழக்க ஆரம்பித்தோம், ஆனால் ரொம்ப க்ளோஸ், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வேற பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவா. உடனே சாவோட அம்மாவும் அப்போ இது உன்னோட ட்ரெஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு போக்ஸலோட ட்ரெஸ்ஸை வேற எடுத்து காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே சாவோட அப்பாவும் இந்த பொண்ணை பார்த்து இந்த ட்ரெஸ்ஸு போடுற மாதிரிலாம் தெரியலையே, ரொம்ப மாடர்னாக இருக்கா அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சேச்சா அங்கிள் யார் சொன்னா உங்களுக்கு இது என்னோட ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாரியம் பிடிங்கி வச்சுப்பா. சாவோட அம்மாவுக்கு வேற செம்ம ஹாப்பியாக போயிடும். விட்டா போதும்னு சொல்லிட்டு மாரியம் வேற அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேற வெளில ஓடி வந்துருவா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து சாவும் ஆப்போசிட்டில் வருவார். ஹலோ டிஎல் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஐயோ மாட்டிக்கிட்டுமே இவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாரியம் வேற பயங்கர ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருப்பா. ஹலோ உங்ககிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சாவும் கத்துவார. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற கூப்பிட்டு போயிடுவா. சா நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பொண்ணு, என் மனசில் இருக்க நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வேற சொல்லிடுவா. ஷாக்கு தாங்க முடியாமல் சா வேற ஒரு வாயில் இருக்க ஜூஸ்லாம் வேற அப்படியே துப்பிடுவார். என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளோ ஷாக்காக நீங்கள், நான் அப்படி என்ன சொல்லிட்டேன், இந்தாங்க தொடங்க அப்படின்ட்டு வேற கச்சிஃபெல்லாம் எடுத்து குத்துக்கிட்டு இருப்பா. கட் பண்ணால் மாறி வேற பயங்கர கோவமாக வேற நடந்து வந்துக்கிட்டு இருப்பா. சா வேற இல்லை முடியவே முடியாது, எனக்கு உன்னை பிடிக்கல, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனே மறந்துரு அப்படின்ட்டு வேற சொல்லியிருப்பாரு. உங்களுக்கே என்னை விட போக்ஸில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேற இவ்வளோ ஃப்ராங்காக கேட்டிருப்பா. எனக்கு உண்மையாக இருக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடிச்ச மாதிரி வேற சொல்லியிருப்பாரு. அதை நினச்சி வேற பயங்கர டென்ஷன் ஆகிருப்பா. கையில் வேற போக்ஸிலோட ட்ரெஸ் வேற இருக்கும்ல, அதை வேற அப்படியே குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு வேற போயிடுவா. இங்கே வெட் பண்ணால் யோவும் பேக்கிட்ட எவ்வளோ நாள் தான் நம்ம இந்த மாதிரி திருட்டுத்தனமாகவே பேசிக்கிட்டு இருக்கிறது, எனக்கு இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் இதை சமாளிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு பயமாக வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பேசுகிறத வேற கிம்மா ஒட்டு கேட்டுருவாரு. இவங்க 2 பேரும் எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வேளை இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேற பயங்கரமாக இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற வரை கிம்மும் கத்த ஆரம்பிச்சிருவாரு. உடனே யோகிட்டையும் வந்துட்டு உங்களுக்கு டேட் பண்ணோன்னா என்ன பண்ணுங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் வேற உளறிட்டு இருப்பாரு. என்னாச்சு இவருக்கு ஒரு வேளை ப்ரப்போஸ் பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் வேற நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி தப்பான ரிலேஷன்ஷிப்குள்ளெல்லாம் போகாதீங்க அப்படின்ட்டு வேற அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம லூயிஸை தான் கட்டுவாங்க. லூயிஸ்க்கு வேற தூக்கமே வராது. உடனே ஏஞ்சி உட்காந்து நம்ம போக்ஷலுக்கு வேற மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவான். போக்ஷல் எனக்கு தூக்கமே வர மாட்டேது, என் ரூம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னடா ரூம் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சீன் போடுறியா அப்படின்ட்டு வேற இவளும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ரூம் பெருசாக தான் இருக்குது, ஆனால் நீ இல்லாதனால ரொம்ப எம்டியாக இருக்குது, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். போக்ஷல் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், இப்போ தான் நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டேன்ல, உன்னோட கனவு எல்லாத்தையும் நான் நினைவாக்குறேன், நான் உனக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம 2 பேரும் சேர்ந்து க்ரூஸில் போகலாம், நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி ப்ராமிஸ் பண்ணல நான் உனக்கு ரிங்கு வாங்கி தரேன்னு, நான் 100 ரிங்கு வாங்கி தரேன் அப்படின்லாம் வேற பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் சொன்ன உடனே அவளுக்கு வேற வெக்கம் வந்துருமா, அப்படியே வேற உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. ஏன் வேறு ரிப்ளையே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேற கால் பண்ண ஆரம்பிச்சிருவான். நீ தூங்காமல் ஏன்டா எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற அவளும் சும்மா திட்டுற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பா. எனக்கு தூக்கமே வரல, உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வேற ஜாலியாக அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் நாளைக்கு உனக்கு என்னடா பிளானு அப்படின்ட்டு வேற போக்ஸ்லாம் கேட்பாலாம். எனக்கு பிளானுன்னு பெருசாக ஒன்றும் இல்லை, என்ன உன்னை பார்க்க வரப்போகிறேன், அதை நினச்சாதான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே நம்ம நாளைக்கு பார்க்கலாம், டைம் ஆகிடுச்சு தூங்கு அப்படின்ட்டு வேற அவளும் ஃபோனை வச்சிருவா. போக்ஸல் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் லூயிஸ்க்கு தூக்கமே வரும். நிம்மதியாக வேற தூங்க ஆரம்பிச்சிருவான். இங்கே கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுவாங்க. டிடெக்டிவ் வேற எல்லா ஃபுட்டேஜையும் வேற எடுத்து வச்சு வேற பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதில் போக்னாமோ லூயிஸும் பேசிகிட்டு இருக்கிறது வேற இருக்கும். 2 பேரும் அப்போ மீட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸில் தான்
தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி மாத்துனாங்க அப்படின்ட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதில வேற லூயிஸ நிக்க வச்சுட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வேற போக்னமும் அந்த கார் எடுத்துட்டு போயிடுவான். இப்ப என்ன போக்னம் அந்த கார்ல போறான். அப்ப நம்ம நெனச்ச மாரி போக்னம் தான் கார் ஆக்சிடென்ட்ல இறந்தானா? இந்த விஷயம் போக்ஸலுக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு பயமா வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக்ஸல பார்க்கறதுக்கு வேற போயிடுவாரு. டிடெக்டிவ் இங்க என்ன பண்றீங்க? அப்படின்ட்டு வேற கேட்பான். நான் உன்ன தான் பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்வாராம். ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன? போக்னம்ம கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படின்ட்டு வேற பயங்கர எக்ஸைட்டடா கேட்பா. ஆமா அப்படின்ட்டு வேற டிடெக்டிவும் சொல்வாராம். இவளால சந்தோஷம் தாங்க முடியாது. எங்க அவன்? நானும் அவன பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வேற ஏறி உட்காந்துப்பா. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர வேற கூட்டு போயிட்டு இருப்பாரு. அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? நல்லா சாப்பிடுறானா? அப்படின்லாம் வேற லொட லொடன்னு கேள்வியா கேட்டுட்டு வந்துட்டு இருப்பா. இவருக்கும் என்ன சொல்லணும்னே தெரியாம அமைதியா வேற உட்காந்துட்டு இருப்பாராம். நீங்க எதுவும் சொல்லாதீங்க டிடெக்டிவ். நானே அவன்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவன் கைய கால உடைக்கிறான். அப்பதான் அடுத்த வாட்டி அவன் ஓட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமா வேற பேசிட்டு வந்துகிட்டு இருப்பா. டிடெக்டிவ் அவன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா? அவன் நல்லா ஹெல்த்தியா தானே இருக்கான் அப்படின்னு வேற கேட்டுட்டு இருப்பா. இவருக்கு என்ன சொல்லணும்னே தெரியாது. உண்மை தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாளே! நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வேற கதறு கதறிட்டு இருப்பாரு. ஒரு வழியா அந்த இடமும் வந்துருமா, இவரும் வேற அப்படியே கூட்டு போயிட்டு இருப்பாரு. டிடெக்டிவ் எனக்கு கால் வலியே வந்துரும் போல இருக்கு. போக்னாம் எங்க அப்படின்ட்டு வேற கேட்க ஆரம்பிச்சிருவா. இதுக்கு மேலயும் மறைச்சு எந்த ஒரு யூஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, போக்ஷல் நான் உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்லியே ஆகணும். நான் இப்ப சொல்ல போறத கேட்டு நீ ஷாக்லாம் ஆகக்கூடாதுண்ணே. உன் மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இரு அப்படின்ட்டு வேற பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. என்னாச்சு அப்படின்ட்டு வேற கேட்பாளாம். போக்னாம் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டான். அவன் இறந்துட்டான் அப்படின்ட்டு வேற ஃப்ராங்கா சொல்லிடுவாரு. லூயிஸ்க்கு பதிலா அந்த ஆக்சிடென்ட்ல இறந்தது வேற யாரும் இல்ல. நம்ம போக்னாம் தான் அப்படின்ட்டு வேற சொல்வாராம். இவளுக்கு மனசே உடைஞ்சு போயிடும். இந்த பக்கம் லூயிஸும் காலையில ஏஞ்ச உடனே போக்ஷல் நான் உன்னை பார்த்தே ஆகணும். உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. உன்னை பார்க்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா வேற நின்னுகிட்டு இருப்பான். இந்த பக்கம் போக்ஷலா தம்பி இறந்த சோகத்துல வேற அப்படியே உடஞ்சு போய் வேற நின்னுகிட்டு இருப்பா. போக்னாமோட டெத் இவங்க 2 பேர் லைஃபையும் எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கையும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.